Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 1 சோஷியல் ஸ்டடீஸில் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. ஸோ திஸ் இஸ் கோன் பி அ வெரி சிம்பிள் லெசன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏரியாவே எடுத்துக்கோங்களேன், நம்மளை சுற்றி இருக்க நேபர்ஸ். தே ஆர் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலிஜன், தே ஈட் டிஃப்ரெண்ட் ஃபுட், தே வர்ஷிப் டிஃப்ரெண்ட் காட்ஸ். ஒவ்வொருவரோட கல்ச்சர் வேறு, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கால்ட் ஆஸ் டைவர்சிட்டி. இப்படி இருந்தோம் வி ஆர் ஆல் கனெக்டட் பை ஒன் ஃபேக்டர், வி ஆர் ஆல் இண்டியன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியா இஸ் அ ஹோம் டு சிவிலைசேஷன் தட் இஸ் ஆல்மோஸ்ட் 5000 years old. இந்தியன்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியாலேருந்து வந்தவங்க. அதாவது ஒரு ட்ரேடுக்காக வந்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கலாம், இல்லை செட்டில்மெண்ட்காகவும் வந்திருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்ஃபைன்ஸ், மோங்கலாய்ட், இவங்கெல்லாம் வந்து வேறு வேறு இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து இந்தியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி வெளி இடத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளேயும் வந்தாங்க, இந்தியாவிலேருந்தையும் வெளியில் இடத்துக்கு மைக்ரேட் ஆனாங்க. ஸோ திஸ் மைக்ரேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி. ஸோ இந்த டைவர்சிட்டியை டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் சோஷியல் டைவர்சிட்டி, ரிலீஜியஸ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டினா லாங்குவேஜ் பற்றி, அண்ட் தென் யுவர் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் டைவர்சிட்டி. காண்டினென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் அண்ட் இட் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் மவுண்டன்ஸாக இருக்கலாம், பிளேன்ஸாக இருக்கலாம், ரிவர்ஸ், ஓஷன், பிளாட்டோ. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் வெதர் இருக்கும். ஸோ இந்தியா வந்து இஸ் கால்ட் அஸ் அ சப்காண்டினென்ட். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பீப்புளோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஃபுட் எல்லாமே வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேன்ஸில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அதுவே கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா தே டூ ஃபிஷ்ஷிங் டு ஏர்ன் தியர் லைவ்லிஹுட். மவுண்டனஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரேரிங் ஆஃப் அனிமல்ஸ். ஹில்லில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய காஃபி அண்ட் டீ கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டைவர்ஸ் ஃபீச்சர்ஸ். ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த பேஸ்ட் ஆன் த கிளைமேட் அந்த ஏரியா டிஃப்ரெண்ட் ஃப்ளாரா அண்ட் ஃபானா இருக்கும். ஃப்ளாராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் யுவர் வெஜிடேஷன், அதாவது பிளான்ஸ். ஃபானாங்கிறது அனிமல். ஸோ வின்டரில் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலார் பேர் இருக்கும். அதுவே இங்கே வந்து இந்தியாவில் போலார் பேர் கண்டிப்பாக சர்வைவ் ஆகாது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் surroundings, your climate and economic condition, everything based on that, the diversity of the people varies. Next is social diversity. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. First one is interdependence and coexistence. அடுத்தது வந்து family and society. So first வந்து பார்த்திங்கன்னா interdependence and coexistence. இது nothing but people with common interest or heritage. For example, ஒரு community of laborers சொல்லலாம், இல்லை artisans சொல்லலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இவங்க எல்லாமே ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ தே கம் அண்டர் த டாபிக் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் கோஎக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. ஒரு சொசைட்டியோட ஃபண்டமெண்டல் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலி வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் வேர் மெனி பீப்புள் லிவ் இன் டு தட் ஃபேமிலி. நியூக்ளியர் ஃபேமிலினா ஒரு சின்ன ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலிங்கிறது பக்கத்தில் நிறைய நேபர்ஹுட்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய நேபர்ஹுட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வில்லேஜ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வில்லேஜ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு சிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் ஹூ லிவ் டுகெதர் இன் திஸ் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, தே லிவ் டுகெதர் இன் ஹார்மனி. பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து கான்ஸ்டியூட் ஆகும். ஸோ இதுதான் ரெண்டாவது டைவர்சிட்டி. Third one is religious diversity. So India is a land of many religions. It is a home place of many religions. அதாவது இங்கே ஒரு ரிலிஜன் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ தி ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்னா யாருக்கு வேணால் எந்த ஒரு ரிலிஜன் வேணால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இங்கேவே நிறைய ரிலிஜன்ஸ் இருக்குது. ஹிந்துவிசம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிலிஜன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஒரு சிலர் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்க, தீபாவளி, ஹோலி, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ஸோ ஓணம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுதான் கம்ஸ் அண்டர் ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ப்ராக்டிஸ் தியர் ஓன் ரிலிஜன். நெக்ஸ்ட் கம்ஸ் தி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. லிங்குவிஸ்டிக்னாலே லாங்குவேஜஸ் தான்.
ஸோ 2001ல் எடுத்த சென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஹேட் அரவுண்ட் 122 மேஜர் லாங்குவேஜஸ் அண்ட் 1599 அதர் லாங்குவேஜஸ். இதில் 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸாக என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் வந்து செட்டில் ஆனாங்க. போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் எல்லாம். ஸோ அவங்க வந்து இங்கேருந்து இந்தியா விட்டு வெளியில் போகும்போது ஒரு சில ட்ரேசஸ் ஆஃப் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜை விட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி விட்டு போனது தான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் வந்து இப்போ இட் இஸ் எமர்ஜ் as தி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைசஸ் 22 லாங்குவேஜஸ் ஆஸ் ஒஃபீஷியல் லாங்குவேஜ். Another very important question. The government of India வந்து தமிழை எப்போ ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்த இயர் 2004. So the government of India has declared Tamil as the first classical language in 2004. Apart from தமிழை தாண்டி இன்னும் மீதி 5 லாங்குவேஜஸ் வந்து இருக்குது. அதுவுமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. கல்ச்சர் அப்படின்னாலே அங்கே இருக்கிற பீப்புளோட லாங்குவேஜை குறிக்கலாம், அவங்களோட ட்ரெஸ் கோடை குறிக்கலாம். குசைன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. அடுத்தது வந்து ரிலிஜன், என்ன ரிலிஜன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹேபிட்ஸ், மியூசிக்ஸ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இது எல்லாமே தான் தி டேர்ம் இஸ் கம்ப்ளீட்லி ஆஸ் கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸும் ஹேஸ் ரிச் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் டைவர்சிட்டி அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப் டாபிக் கொடுத்துருக்காங்க, பாப்புலர் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஸோ யூ யோர் செல்ஃப் நோ என்னென்ன டான்ஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் டான்ஸ் மட்டும் இல்லாமல் டான்ஸோடு சேர்ந்து மியூசிக்கும் வரும். ஸோ மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி மியூசிக்காக இருக்கலாம், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், அந்த மாதிரி ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோக் டான்ஸஸ் இன் இந்தியா இருக்குது. ஸோ யூ see ஆன் த ஸ்லைட் தமிழ்நாடுக்கு என்னென்ன டான்ஸ், கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், கேரளாவில் என்ன, பஞ்சாபில் என்ன, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் வைஸாக இம்பார்ட்டண்ட் ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சே ஆகணும், பிகாஸ் யூ வில் பி ஆஸ்க் இன் யோர் ஒன் வேர்ட் ஆர் யூ வில் பி ஆஸ்க் இன் யோர் டீட்டெயில் ஆன்சர்ஸ் டு ஸ்டேட் வாட் இஸ் தி ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியா. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் திஸ் பை ஹார்ட். ஃபைனல் டாபிக் இஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவில் இருக்கவங்க எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து இருந்தாலும், ஆனால் தே ஹாவ் சம்திங் இன் காமன், ஸ்டேட்டிங் தட் தே ஆர் ஆல் இண்டியன்ஸ். தே ஆர் யுனைடெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம். ஸோ இவங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்காக நிறைய நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குது. அதாவது நேஷ்னல் ஃப்ளாக்ஸ், நேஷ்னல் ஆந்தம், இது எல்லாமே வந்து தே ரிமைண்ட் தே ஆல் பிலாங் டு த சேம் கண்ட்ரி. இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற ஃப்ரேஸை வந்து யார் வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, who was the first person who coined the term unity in diversity? It was none other than Jawaharlal Nehru. ஸோ இது எங்கே குறிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா in his book Discovery of India. Okay. Finally, India has a multicultural society. So different beliefs, cultural customs எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் they are all come together under one spirit of unity of India. V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வந்து எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. as a great variety of racial types exist. ஸோ எத்தனாலஜிக்கல் மியூசியம் யாருன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா V.A. ஸ்மித். ஏன் அப்படி சொன்னார்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ ஹீ கால்ட் இட் as ethnological museum. Let's summarize this lesson. India is a land of unity in diversity. Diversity is a state of being different from each other. ஒவ்வொரு லேண்ட்ஃபார்ம்ஸும் கிளைமேட்டும் have impact on diversity. அதில் இருக்க ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே வந்து அதனோட எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸை டிஃபைன் பண்ணும். ஒவ்வொரு லேண்ட்ஃபார்ம்ஸில் இருக்க டைவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்க ஃப்ளாரா அண்ட் ஃபானா, அதாவது பிளான்ட் அண்ட் அனிமல் வெல்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிங்குவிஸ்டிக்ஸ், அதாவது லாங்குவேஜ், ரிலிஜன், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி எக்ஸிஸ்ட் இன் இந்தியா. இந்தியா வந்து ஒரு சப் காண்டினென்ட் வித் ஆல் த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ காண்டினென்ட். 2001ல் இந்தியாவில் எடுத்த சென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஹேஸ் 122 மேஜர் லாங்குவேஜ் அண்ட் 1599 அதர் லாங்குவேஜஸ்.
Culture refers to social behavior and practices of a particular society. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஏகப்பட்ட கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் நம்மளோட ரிச் கல்ச்சுரல் டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ வித் திஸ் ஃபர்ஸ்ட் லெசன் இன் சிவிக்ஸ், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, கம்ஸ் டு அன் எண்ட்.